ஹாய் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது இன்டிசைன். இன்டிசைனில் மாஸ்டர் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேஜ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டிசைனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைலில் நியூ டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். மேலே பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட்டில் நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு நிறைய சைஸ் இருக்கும். அதில் A4 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சிங்கிள் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. லேஅவுட்டில் பேஜ் செலக்ட் பண்ணுங்கள். பேஜுக்கு அப்புறம் ஆட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம சிங்கிள் பேஜ் நம்ம எடுக்கிறது எல்லாமே சிங்கிள் பேஜ் தான். மறுபடியும் லேஅவுட்டுக்கு போங்க. அதே போல் இன்னொரு பேஜை ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு 2 பேஜ் இருக்குது. மேலே சிங்கிள் பேஜ் ஒன்று இருக்கும். மொத்தம் 3 பேஜ் இருக்குது. நான் மறுபடியும் இன்னொரு பேஜை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கீழே ஒரு பேஜ் இருக்கும். இப்போ எனக்கு 4 பேஜ் எனக்கு நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் மறுபடியும் லேஅவுட்டுக்கு போயிட்டு இன்னொரு ஆட் பேஜை நான் யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் லேஅவுட்டுக்கு போயிட்டு பேஜில் ஆட் பேஜ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு 5 பேஜ் கிரியேட் ஆகிருக்கு. அடுத்ததாக லேஅவுட்டில் பேஜில் இன்சர்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேஜ் வேணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து நான் ஒரு 5 பேஜ் எடுத்துக்கிறேன். இந்த 5 பேஜுக்கு அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்சர்ட்டுக்கு நேராக 5ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் 5க்கு அப்புறம் தான் எனக்கு மற்ற பேஜெல்லாம் வரணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல 5 கொடுத்துக்கிறேன். பேரண்ட்டில் பேரண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு மொத்த பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கும். பேஜில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மொத்தம் நமக்கு 10 பேஜ் இருக்குது அப்படின்னு. பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 பேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பேஜில் பேரண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 பேஜ் மட்டும்தான் நமக்கு ஓப்பனில் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. இந்த 2 பேஜ் நமக்கு ஓப்பனில் இருக்கும். இதில் தான் நம்ம மாஸ்டர் பேஜை கிரியேட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன் நான். டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணால் உங்களுக்கு டெக்ஸ்ட் வராது. வச்சு ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் வரும். ஸோ நமக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஏரியல் ஃபாண்ட் எடுத்துகிட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம சின்ன சைஸாக மாற்றிட்டு நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸை நம்ம எடுத்துகிட்டு மேலே வேணுமோ நம்ம ரைட் சைடில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நான் அது ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். எடிட்டில் போய்ட்டு ஒரு காப்பி எடுத்து இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, ரைட் சைடில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கீழே நான் டேட் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து நான் டேட் கொடுத்தாச்சு. அதே போல் அது வந்து கரெக்டான சைஸில் நான் கிராப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் மறுபடியும் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் நார்மல் அப்படின்ற ஆப்ஷனில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நார்மல் வச்சுட்டு அதே ஒரு காப்பி எடுத்து ரைட் சைடில் நம்ம அதே காப்பி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் வந்து மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ என்னுடைய இந்த புக்கோடைய மெயில் ஐடி இருக்கும் இல்லையா, அந்த புக்கோடைய மெயில் ஐடியை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதே போல் நமக்கு ஆப்போசிட்டில் நம்ம கொடுக்கணும். பேஜ் நம்பர் போடணும். 1 2 3 அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அந்த 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 1 செலக்ட் பண்ணிவிட்டு மெனு பாரில் டைப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைப்பில் இன்சர்ட் ஸ்பெஷல் கேரக்டரில் மார்க்கர்ஸில் கரண்ட் பேஜ் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கரண்ட் பேஜ் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இன்சர்ட் ஸ்பெஷல் கேரக்டரில் மார்க்ஸில் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் கிரியேட் ஆகிடும். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி மறுபடியும் நம்ம லெஃப்ட் சைடில் இருந்து வச்சுக்கலாம். ஸோ மாஸ்டர் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்படி தான் நீங்கள் மாஸ்டர் பேஜை கிரியேட் பண்ணணும். மாஸ்டர் பேஜை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு பேஜ் நம்பரில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நார்மல் பேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நமக்கு எல்லாமே மாஸ்டர் பேஜ் கிரியேட் ஆகிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது உள்ளார இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு கண்டினியூவாக வர்றதுக்காக தான் நம்ம மாஸ்டர் பேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம பேரண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் டபுள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ நம்ம வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் பேஜ் எடிட் பண்ண முடியாது. இதுக்கு மேலே இப்போ நம்ம பேஜை நம்ம கிரியேட் பண்ணலாம். கலரை செலக்ட் பண்ணிக்கிறோம். கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். நம்ம என்ன கலர் தேவையோ நம்ம அந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலரை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் 2வது பேஜில் ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன். அடுத்த பேஜில் இப்போ வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன்.
நம்ம நார்மலாக பண்ணுற டிசைன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாமே இப்போ மாஸ்டர் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு பேஜ் மட்டும் எனக்கு மாஸ்டர் பேஜ் வேண்டாம், நான் மாஸ்டர் பேஜ் இல்லாமல் அதில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா, லேஅவுட்டில் நம்ம ஏற்கனவே வந்து இன்சர்ட் பேஜ் எடுத்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அந்த இன்சர்ட் பேஜில் ஒன்று எடுத்துக்கிறோம். பேஜில் இன்சர்ட் பேஜை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் எனக்கு ஒரு பேஜ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ அந்த ஒரு பேஜ் எனக்கு வந்து மாஸ்டர் பேஜ் இல்லாமல் வேணும் அப்படின்னாக்கா, மாஸ்டர் பேஜ் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பேஜுக்கு அப்புறம் எனக்கு வேணும், 5வது நம்பருக்கு அடுத்தது எனக்கு 6வது பேஜில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ 6வது பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பேஜ் எதுவுமே கிரியேட் ஆகாமல் இருக்கும். அடுத்து 7வது பேஜில் உங்களுக்கு மாஸ்டர் பேஜ் இருக்கும். இப்போ நான் இதில் பேஜ் எனக்கு மறுபடியும் மாஸ்டர் பேஜ் வேண்டும் அப்படின்னா, லேஅவுட்டில் பேஜ் எடுத்துக்கங்க. பேஜில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பேரண்ட் டு பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ 6வது பேஜில் உங்களுக்கு மாஸ்டர் பேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதை நம்ம கிளிக் பண்ணி பேரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதில் உங்களுக்கு மாஸ்டர் பேஜ் இப்போ கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம இதில் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கான ஒரு டிசைன் நம்ம பார்க்கலாம். டிசைன் பார்க்கறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. அதில் ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமில் நான் 2 வைக்கிறேன். 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எனக்கு 2 பேஜ் கிரியேட் ஆகும். 3னா எனக்கு 3 பார்ட்டாக கிரியேட் ஆகும். ஸோ இந்த 3 பார்ட்டுக்கு சென்டரில் எனக்கு சின்னதாக ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு இன்னும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் கீழே தான் எனக்கு அந்த டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்ட்டு நான் கீழே வந்து அந்த டெக்ஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ண டெக்ஸ்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இதில் வந்து இமேஜ் அப்ளை பண்ண போகிறேன். ஃபைல் எடுத்துக்கங்க. ஃபைலில் ப்ளேஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளேஸுக்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் எங்கே இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த இடம் ஓப்பன் ஆகும். இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதில் வச்சு ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸோ இமேஜ் வந்துடுச்சு. அதுக்கான கண்டென்ட் வந்து எனக்கு கீழே வந்துடுச்சு. ஸோ இதே போல் எனக்கு அடுத்த பேஜை நான் கிரியேட் பண்ணுறேன்.